ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் கூட்டு. இது கர்நாடகால ரொம்ப ஸ்பெஷலா செய்வாங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த கூட்டு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த கோவக்காயில அவ்வளோ பயன்கள் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, கால்சியம், அயன், ஃபைபர் இது எல்லாமே இருக்கு. நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சுகர் அளவை கண்ட்ரோல் பண்ணோம். இதை டெய்லி நம்ம ஜூஸா அடிச்சு குடிச்சோம்னா நம்மளுடைய உடல் எடை கரெக்டா இருக்கும். தொப்பையெல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இது பல்லு வலி, அந்த ஈரல வீக்கம், வலி இருக்கிறவங்க இதை ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம். அப்புறம் மஞ்சள் கரை இது எல்லாமே போக்கிடும். இதை பச்சையாவும் சாப்பிடலாம், சமைச்சும் சாப்பிடலாம். ஸோ இந்த கோவக்காயில அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வெள்ளை பட்டாணிய நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு, அதாவது ஓவர் நைட் நம்ம ஃபுல்லா ஊற வச்சிடணும். அடுத்த நாள் மார்னிங் எழுந்து அந்த வெள்ளை பட்டாணி, கோவக்காய், அதோட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமா தண்ணி இதெல்லாம் சேர்த்து நம்ம குக்கர்ல போட்டு 2 விசிலுக்கு வேக வைக்க போறோம். ஸோ குக்கர்ல வேக வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க நார்மலா கூட வேக வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும், ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2 விசில் ஆச்சு. நம்ம எடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்க, நல்ல கலர்ஃபுல்லாக எல்லாமே வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நம்ம பின்னாடி மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் மாத்திரம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம். இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். கடைசியாக நம்ம தாளிக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி அதோட நல்லா மிக்ஸ் பண்ணணும் சேர்த்து. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் 1 ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம வேக வச்சுருந்த அந்த பட்டாணி, கோவக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு கன்னடத்தில் தொண்டைக்காய்னு பேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.